நம்முடைய வாழ்விலே நாம் வாசித்து நம் வாழ்வை செதுக்கி கொண்ட இடங்கள். இவர் சொன்னார்ல, அம்புலி மாமா படிக்கலாம், ஆனா ஒரு இளைஞன் நான் அம்புலி மாமாவை தான் படிப்பேன் என்று சொல்லுவது தவறு என்று நான் சொல்லுகிறேன். வாசிப்பு என்று வந்துவிட்டால் நீ அம்புலி மாமாவை கூட வாசிக்கலாம். இன்னைக்கு வாசிக்கலாங்க. நான் ஒரு அம்புலி மாமா கதை சொல்லவா? உங்களையும் என்னையும் இதோ இந்த வினாடியில் வளப்படுத்தும் அம்புலி மாமா கதை. நான் ஒன்று சொல்றேன், குழந்தைகளுக்கான விஷயங்கள் இருக்குல்ல, நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். நான் ஏன் விஜயனை கொண்டாடுகிறேன்? ஏனென்றால் விஜயன் என்னுடைய பின்னால் வரக்கூடிய அடுத்த தலைமுறை என்று சொல்லவில்லைனாலும் என் தம்பி. என் அனுபவங்கள் கொடுத்த விஷயங்கள் தான் எனக்கு சொத்து. ஆனால் நான் எதிர்கொள்ளக்கூடிய சமுதாயத்தினுடைய இன்னும் அதிகப்படியான வீரியத்தை சந்திப்பவன் அவன். நான் அவனை மரியாதை செய்கிறேன். அவன் என்னை விட வயதில் குறைந்தவன் என்பதற்காக அவனுடைய சிக்கல்களும் அவனுடைய உலகமும் சாதாரணமானது இல்லை. நான் சொல்லுகிறேன், குழந்தைகளுடைய உலகம் பெரியவர்களின் உலகை விட சிக்கலானது. தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்காவது எனக்காவது சொல்ல தெரியுது, அதுக்கு சொல்லவே தெரியாது. அது ஏதாவது சொல்ல வந்தா நீங்க அடிப்பீங்க, அது அடி வாங்கிக்கிட்டு உங்களை மன்னிக்கும். எவ்வளவு சிக்கல் தெரியுமாங்க அதுக்கு? ஒரு அம்புலி மாமா கதை. ஒருத்தன் சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கான். அப்பா பையன் வெளியில விளையாடிட்டு இருந்தான். இவர் 3 மணிக்கே வேலையிலேருந்து வந்துட்டாரு. ராஜா விட்டாரு, சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். அன்னைக்கு சாட்டர்டே 3 மணிக்கு வந்துட்டான். பையன் வெளில விளையாடிட்டு இருக்கான். ஒய்ஃப் கிட்ட கேட்டான், பையன் சாப்பிட்டானா? இல்ல சாப்பிடலைங்க, அதை விளையாடிட்டு இருக்கான். தம்பின்னு குரல் கொடுக்க, அப்பா இருப்பா வந்துடுறேன்ப்பா, விளையாடிட்டு இருக்கேன்ப்பா. 3/4 மணி நேரம் ஆச்சு. தம்பி இருப்பா, விளையாடிட்டு இருக்கேன்ப்பா. டேய் விளையாட முடிச்சுட்டு வாடா. 20 நிமிஷம் ஆச்சு, வரல. இப்போ விளையாட்ட முடிக்க போறியா இல்லையா? தோப்பா வந்துட்டேன். வந்துட்டான். 45 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் சரியா விளையாடி இருக்கான். வந்துட்டான், சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு அப்பா கேட்டாராம், என்னடா விளையாடிட்டு இருந்தேன்? யாரா வெளில? யாருமே இல்லை. யாரா? நான் ஒரு ஆசிரியராக நின்று என்னை நானே சுதாகரித்துக் கொண்ட பல வாசிப்பு அனுபவங்கள், பல விஷயங்கள். சூஃபி, சூஃபிங்கிறவன் யாரு? ஜென் பேசுறோமே, யாருங்க சூஃபி? தன் வாழ்வியல் அனுபவங்களால் இறை இன்பத்தை, ஆன்மீக உணர்வை அடுத்தவர்களுக்கு ஒளி வெள்ளமாக தத்துவங்கள் மூலமாக தந்துவிட்டு போகின்ற துறவி சூஃபி. என் அப்பா சூஃபி. அவர் என் காதுகளில் போட்டதெல்லாம் சூஃபிச கவிதைகள். நான் அவரை எப்படித்தான் பார்க்கிறேன். அதனால் சொல்லுகிறேன், ஒரே ஒரு கருத்து, என் சிந்தனையை மாற்றிய கருத்து உங்கள் சிந்தனையை மாற்றும் என்பதற்காக அந்த ருசியை நான் கொடுக்கிறேன். இந்த உலகத்திலேயே கடத்த முடியாதது 2, ஒன்று ருசி, மற்றொன்று வலி. பலாப்பழம் எப்படி இருக்குது? ருசியா இருக்குது. எப்படி? தேன் மாதிரி இருக்கு. தேன் சாப்பிட்டா போதுமா? இல்லை. சக்கரை இல்ல. வெள்ளப்பாகு இல்ல. எப்படி இருக்குது? ருசித்து பார். கண்ணதாசன் சொன்னார் இல்லையா, மனையாள் சுகம் என்னென்று கேட்டேன், மணந்து பார் என்றான் என்று இறைவன் பணித்தனன். படிச்சிருக்கிறோம்ல. அன்பென்பது என்ன என்று கேட்டேன், அழித்து பார் என்று இறைவன் பணித்தனன். ஒன்னொன்னா வரும். அதுல கடைசி எல்லாம் நானே அனுபவித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ ஏன் இறைவனே என்று கேட்டேன். இறைவன் சற்றே காதருகில் வந்து அந்த அனுபவமே நான் தான் என்றான். கண்ணதாசன் மா கவி, பேரரசு, கவிக்கெல்லாம் அரசு, சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கும் கவி. எத்தனை சொற்களுக்கு சொந்தக்காரனம். சூஃபியில் ஒரு செய்தி, ஒரு கண்ணில்லாத ஆளு. நான் இதை சொல்லி இருக்கிறேன். கண்ணில்லாத ஆளுங்க. ஒரு புத்தக கண்காட்சியில ஒரு புக்கை வாங்கினேங்க, சூஃபி கதைகள்னு போட்டிருந்தது. பிரிச்சேன். ஒரு கதை நல்லா இருந்து அங்கேயே அடிச்சு படிச்சுட்டேங்க. படிச்சுட்டு அந்த கடனுக்காக, படிச்சுட்டேனேன்ற கடனுக்காக அந்த புத்தகத்தை வாங்கி கொண்டு போய்விட்டேன். ஏன்னா படிச்சோம்னா இந்த உலகத்திலே ரொம்ப அயோக்கியத்தனமான வேலை என்ன தெரியுமா? அதான் ஃப்ரீயா புக்கை வாங்குறது. தேங்க்ஸ் அப்படின்னு வாங்கிட்டு போயிருவாங்க தெரியுமா சில பேரு. யாருக்கும் பர்வீன் இங்கதான் இருக்கிறான் அந்த நண்பன். ஏய் பர்வீன், யாருக்கும் நீ புத்தகத்தை கடன் கொடுத்து விடாதே. ஏன் அப்படி சொல்கிறாய் நண்பனே? என் வீட்டில் இருக்கும் புத்தகம் எல்லாம் அப்படி பெறப்பட்டவைதான் அப்படின்ட்டான். நான் ஒரு புத்தகத்தை வாசித்து அதற்கான கூலி கொடுக்கிறேன். அதற்கான கூலி கொடுத்துடணுங்க.
அது தர்மம், அறம். அதனால் தான் உங்களை சந்திப்பது என் தவம் என்று நினைக்கிறேன். நான் காசு கொடுத்து புக் வாங்க வந்திருக்கீங்க பாருங்க. சாபாஷ், சூப்பர் சூப்பர். பாருங்க, ஒரே அந்த சூஃபியை பற்றி சொல்லிட்டு போறேன். ஒரு கண் இல்லாத ஆளு கையில வந்து விளக்கு எடுத்துட்டு அப்படியே போறாரு. பயணம், பயணம். முன்னால ஒரு ஆள் மோதிட்டான். மோதனவன் தடுமாறி நின்னுட்டு, யோ என்னையா கண்ணு தெரியல உனக்கு அப்படின்னா. சூஃபி சொன்னார், ஆமாயா கண்ணு தெரியலையா அப்படின்னார். அப்படியா, சரி சரி பரவாயில்ல அப்படின்னா. சூஃபி அவனை நிறுத்தினார். இரு, எனக்கு கண்ணு தெரியாது, சரியா? எனக்கு கண்ணு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். நான் ராத்திரியில பயணம் போறேன். உனக்கு ராத்திரியில கண்ணு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். நான் விளக்கு எடுத்துட்டு வந்தது நீ என் மேல மோதிரக்கூடாதுன்றதுனால்தான். பரவாயில்லைன்னு நீ சொல்லக்கூடாது, பரவாயில்லைன்னு நான் தான் சொல்லணும்னு பாருங்க. அதுதான் அந்த சுவை, அந்த ருசி. அதை ருசித்து பாருங்கள். இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றன. இயற்கையும் பெரியவர்களும் வாய்ப்பு நல்குகின்ற பொழுது, வாய்ப்பு வாழ்க்கை விரித்து தருகின்ற பொழுது உங்களோடு என் சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வதற்காக மீண்டும் வருவேன் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.